புலம்பல் 2வது அதிகாரம் வசனம் 1 முதல் 22 வரை. Lamentations chapter 2 verse 1 to 22. ஐயோ ஆண்டவரே, உமது கோபத்திலே சீயோனின் குமாரத்தியை மந்திரத்தினால் மூடினீர். அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாதபீடத்தை நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழத்தள்ளினார். How hate the Lord and covered the daughters of Zion with a cloud in as an anger, and cast them down from the heaven unto the earth. The beauty of Israel, and remember not this and footstool in the day of this anger. வசனம் 2. ஆண்டவர் தப்பிவிடாமல் யாக்கோபின் வாஸ்தலங்களை எல்லாம் விழுங்கினார். அவரே யூதா குமாரத்தியின் அரண்களை எல்லாம் தமது சினத்திலே இடித்து தரையோடு தரையாக்கி போட்டார். ராஜ்யத்தை அதன் பிரபுக்களையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார். The Lord ate and swallowed up all the inhabitants of the Jacob, and ate and not pity. He had thrown down in this word the stronghold of his daughters of the Judah. He ate and forgot them down to the ground sea. It flowed the kingdoms and the princes thereof. வசனம் 3. அவர் தமது உக்கிரம கோபத்திலே இஸ்ரவேலின் கோம்பு முழுவதையும் வெட்டி போட்டார். சத்துருவுக்கு முன்பாக அவர் தமது வலது கரத்தை பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்புப்பாதை பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையை போலாய் யாக்கோபுக்கு விரோதமாக இருந்தார். He hate and cut off in this and fears anger all the heron of Israel. He hate down back his and right and hand from the before the enemy, and he brought it against Jacob like a flaming fire, each and they were around about. வசனம் 4. பகைஞனை போல் தம்முடைய வில்லை நற்றினார். சத்துருவை போல் தம்முடைய வலது கரத்தை நீட்டி நின்று கண்ணுக்கு இன்பமானதை எல்லாம் அழித்து போட்டார். சீயோனின் குமாரத்தியின் கூடாரத்திலே தம்முடைய உக்கிரத்தை அக்கினியை போல் செறிய பண்ணினார். He hate and bent his bow like an enemy. He restored and with his right and as a adventurous and slay all that and were and pleasant to his eyes in the tabernacle of the daughters of the Zion. He and proud made all these and fiery like an fire. வசனம் 5. ஆண்டவர் பகைஞன் போலானார். இஸ்ரவேலை விழுங்கினார். அதன் அரண்மனையெல்லாம் விழுங்கினார். அதன் அரண்களை அழித்து யூதா குமாரத்திற்கு மிகுந்த துக்கிப்பையும் தளிப்பையும் உண்டாக்கினார். The Lord was as the enemy. He ate and slaughtered. Upon Israel he ate and slaughtered. Of all their flesh he ate and destroyed. He is strong. Cold and hate increased in the daughters of the Judah mourning and lamentation. வசனம் 6. தோட்டத்தின் வேலியைப் போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். சபை கூடுகிற தம்முடைய தலங்களை அழித்தார். கர்த்தர் சீயோனிலே பண்டிகையையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி தமது உக்கிரமான கோபத்திலேயே ராஜாவையும் ஆசாரியர்களையும் புறக்கணித்து விட்டார். And he hid and violently taken ways and
tabernacle, as if it were of the Gradian. He destroyed even place of this assembly. The Lord hate and caused the solemn prayers and the Sabbath to the be and forgotten in the Zion, and hate and despised in the inclination of these anger to the king and the priest. வசனமேல் ஆண்டவரே தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார், தமது பரிசுத்த ஸ்தலத்தையும் வெறுத்து விட்டார், அதனுடைய அரண்களையும் மதில்களையும் சத்துருவின் கையிலேயே ஒப்பு கொடுத்தார். பண்டிகை நாளிலே ஆரவாரம் பண்ணுகிறது போல கர்த்தரின் ஆலயத்திலே ஆரவாரம் பண்ணினார்கள். The Lord hate and cast off is an altar, he hate and abhorred is an sanctuary. He that can give up into the hand of his enemy the work of the year place. They have made a noise in the house of the Lord, as in the day of the Solomon first. வசனம் 8. கர்த்தர் சீயோனின் குமாரத்தியின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார், நுழை போட்டார், அழிக்காதபடிக்கு தம்முடைய கையை அவர் முடக்கிக் கொண்டதில்லை. நனிப்பையும் அலங்கத்தையும் புலம்பல் செய்தார், அவைகளை முற்றிலும் புலனாற்ற கிடைக்கிறது. The Lord hate and propose to the destroy this wall of the daughters of the Zion. He they hate and the outline. He hate and not and withdraw and is an hand from the destroying. Therefore he made the rampart and the wall to the lamb. They and long gives the together. வசனம் 9. அவள் வாசல்களை தரையிலும் அவிழ்ந்து கிடக்கிறது. அவள் தாட்பால்களையும் உடைத்து போட்டார். அவள் ராஜாவும் அவள் பிரபுக்களும் புறஜாதிகளும் இருக்கிறார்கள். வேதம் இல்லை, அவள் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தராலே தரிசனம் கிடைத்ததும் இல்லை. Your gates are the smoke, and to the ground he hate and destroyed, and broken here and brought. Your king and princes are among these Gentiles. The loss is no one more here and prophet. Also find no vision from this Lord. வசனம் 10. சீயோனின் குமாரத்தியின் மூப்பர்களே, தரையிலே உட்கார்ந்து மேலான இருக்கிறார்கள். தங்கள் தலையில் மேலே புழுதியையும் போட்டு கொள்ளுகிறார்கள், இரட்டு உடுத்தி இருக்கிறார்கள். எருசலேமின் கன்னிகைகளே, தலை கவிழ்ந்து தரையிலே நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். The elders of the daughters of the Zion sit upon the ground and keep silence. They have the cost upon this upon their hay. They have the greater themselves with an shake cloth. The weakness of the Jerusalem house down there had us to the ground. வசனம் 11. என் ஜனமாகிய குமாரத்தையின் நிறுத்துதலின் நிமித்தம் தண்ணீர் செருகினால் என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல்கள் அழுகுகிறது, இழுகி தரையிலே வடிகிறது. குமிழ் குழந்தைகளும் பாழகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடைக்கிறார்கள். The many eyes do and fall, and with their many blows are the trouble, and my liver is and proud upon this it for the distribution of the daughters of my people, because the children and the stripling swarm in the streets of the city. வசனம் 12. அவைகள் குத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதிகளிலும் மூர்ச்சித்து கிடைக்கும் போதும், தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும் பொழுதும், தங்கள் தாய்களை நோக்கி
தானியமும் திராட்சைரசமும் எங்கே என்கிறார்கள். They say to you, there is the mother son, where is the corn and the wine? When they swan it, as the wonder in the streets two of the city, when their soul was thrown out into the mother son bosom. வசனம் 13. எருசலேமு குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக எண்ணத்தை சொல்லுவேன், உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சியோனின் குமாரத்தியே, கன்னியே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னையே எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாயிருக்கிறது, உன்னை குணமாக்குகிறவன் யார்? What things shall I take you the witness for thee, that things shall I like to thee, O daughters of the Jerusalem? What shall I secure to thee, that I may and comfort thee, O Vigain daughters of the Zion? For thee and branch isn't great like the sea, who can heal and thee? வசனம் 14. உன் தீர்க்கதரிசிகள் அப்பத்தமும் வித்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறை இருப்பையும் விளைக்கும்படி உன்னை அக்கிரமத்தையே விடுவிக்காமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். The prophet have the sea wind and the foolish things for thee, and they have the not and discover any infinity that turn way, they and captivity, but have the sea for thee and falsely burden and cause of the bondsman. வசனம் 15. வழிப்போக்கர்கள் யாவரும் உன் பேரிலேயே கை போட்டு இருக்கிறார்கள். எருசலேமே குமாரத்தியின் பேரிலே ஈசார் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூரண வடிவம் பூர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதான் என்கிறார்கள். All that pass by the cleft, their hands at thee, they and east and west, their head at thee, daughters of the Jerusalem, saying, Is this and the cities that a man called the perfection of beauty, the joy of the whole earth? வசனம் 16. உன் பகைஞர்கள் எல்லோரும் உன் பேரிலே தங்கள் வாயை திறக்கிறார்கள், ஈசர் போட்டு பொற்கடிக்கிறார்கள், அதை விழுங்கினோம், நாம் காத்திருந்த நாள் இதுவே, இப்பொழுது நமக்கு கிடைத்தது, அதை கண்டோம் என்கிறார்கள். All the enemies have opened their mouth and again thee they is and gunners the earth, and they say, We have the show over here of the capture nearly. This is the days that we looked for. We have the found, we have the see it. வசனம் 17. கர்த்தர் தாம் நினைத்ததையே செய்தார், பூர்வ நாட்களில் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தைகளை நிறைவேற்றினார். அவர் தப்ப விடாமல் நிறுவனமாக்கி உன் மேலே பகைஞன் சந்தோஷிக்கும்படி செய்தார், உன் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார். The Lord and hate and done that and which and he had and deceived. He hate and fulfilled his and word that he had and commandment. In the days of the old, they hate and true and done, and hate and not and pitied, and he hate caused many enemies to the rejoice over thee. He hate and set up the ear of many adversaries. வசனம் 18. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, சியோனின் குமாரத்தின் மதிலை இரவு பகலும் நிதி ஆய்வும் கண்ணீர் விடவும் ஓய்ந்திருந்ததே. உன் கண்ணியின் கருவிழியை
சும்மா இருக்க விடாதே. Their head and carry unto the Lord. O girl of the daughters of Zion, let tears and run down like an river the day and the night. Given theirself no and rest, let not the Abdanites curse. வசனம் 19. எழுந்திரு, ராத்திரியிலே முச்சாமத்திலே கூப்பிட்டு ஆண்டவரின் சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லாம் நெருக்கங்களிலும் முனிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. Arise, carry out in the night, in the beginning. Have this watcher pour out thine heart, like an waters before the face of the Lord. Lift up thine hands toward him for the life of the younger children that pray. For the hunger in the top of the Euphrates street. வசனம் 20. கர்த்தாவே, யாருக்கு இந்த பிரகாரமாக செய்தீர் என்று நோக்கி பாரும். ஸ்திரீகள் கை குழந்தைகளாகிய தங்கள் கர்ப்ப கனிகளை தின்ன வேண்டுமா? ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமா? Behold, O Lord, and considers to the ground, and thou hast done this, and shall the woman eat her and fruits, and children of spawn long. Shall the priest and the prophets be slain in the sanctuary of the Lord. வசனம் 21. இளைஞனும் முதிர் வயதும் தெருக்களிலே தரையிலே கிடக்கிறார்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் பட்டயத்தால் விழுந்தார்கள். உமது கோபத்தின் நாளிலே வெட்டி அவர்களை தப்ப விடாமல் கொன்று போட்டு. The young and the old lay and the drowns in the streets may ignore, and my young man and fallen by the sword thou hast fallen. They mean the day of their anger, thou hast killer and not an picture. வசனம் 22. பண்டிகை நாளிலே கும்புகளை வரவழைப்பது போல சுற்றிலிருந்து எனக்கு திகில்களை வரவழைத்தீர். கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் மீதியானவனும் இல்லை. நான் கைகளில் ஏந்தின வளர்த்தவர்களை என் பகைஞர்கள் நாசமாக்கினார்கள். Thou hast and called us in the solemn days, and my entries around about, so that in the day of the Lord and hunger know me escaped nor remaining. Those that I have the swordly and forgot of hate and many enemies consumed.